தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. லயலாமணி, தனியார் சார் சொன்னதும் ஒரு கூட்டம் நடைபெறுது, நிறைய டேமேஜ் கிரியேட் ஆகுது. இதான பொது சொத்துக்களுக்கு ஒரு ஒழுங்காக ஒரு கூட்டம் நடத்தலையா அப்படிங்கிறத ஒரு கேள்வி எழுப்புறாருல. ஐயா பத்திரிகையாளர் ஐயா சோமு அவர்களும் சரி, ஐயா தனியாரசு அவர்களும் சரி, சகோதரி நாச்சியால் சுகந்தி அவர்களும் சரி பல விமர்சனங்களை முன்வைத்தாங்க. நம்ம அண்ணா சொன்னது தான், வாழ்க வசவாளர்களே நம்ம சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி நம்ம போகிறோம். அதாவது தலைவர் அவர்கள் திருச்சியிலிருந்து அந்த மரக்கடையை நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார். முறையான அனுமதியை நாங்கள் கொடுக்குறோம். காவல்துறை 23 நிபந்தனைகளை விதித்தாங்க. 23 நிபந்தனைகளையும் நாங்கள் சரியாகத்தான் பயன்படுத்தினோம். எந்த இடத்துல நாங்கள் அத்துமீறலை. போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கும் இருக்கு, காவல்துறைக்கும் இருக்கு, எங்க கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும் இருக்கு. நீங்க அந்த விஷுவல்ல பாருங்க, எங்க கட்சியை சார்ந்த தோழர்கள், எங்க கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், எங்க கட்சியை சார்ந்த தன்னாளர்கள் தான் போக்குவரத்தை நெறிப்படுத்துறாங்களே தவிர அந்த இடத்துல ஏதாவது ஒரு காவல்துறையினர் இருந்தாங்களா? நெறிப்படுத்தக்கூடிய இடத்துல இருந்தாங்களா? அப்போ அந்த அரசும் காவல்துறையும் ஒரு முறையான ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கல. ஆனா இருந்த போதும் எந்த இடத்துல பொது சொத்து சேதமடைந்தது, எந்த அரசு வாகனம் சேதமடைந்தது, ஏதாவது ஒரு சான்று காட்ட சொல்லுங்க. சும்மா பொத்தம் போக்கில் வாய்க்கு வந்ததெல்லாம் அண்ணன் தனியாரசு அவர்கள் பேசுவது என்பது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இந்த இடத்துல இதை இவர்கள் உடைத்தார்கள் என்று ஒரு ஆதாரத்தை இந்த ஊடகத்தின் வாயிலாக அவரால் வெளியே காட்ட முடியுமா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. நீங்க தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் உருவானதிலிருந்து ஐயா தனியாரசு அவர்கள், நான் மரியாதைக்குரிய அண்ணன் தனியாரசு அவர்கள், தொடர்ந்து நீங்க அவதூறு கருத்து தான் முன்வைக்கிறீங்க. ஆதாரப்பூர்வமா ஏதாவது கருத்து முன்வைக்கிறீங்களா? உடைக்கல. நான் விஜயனுடைய ரசிகர்களும் எங்க தம்பிமார்கள் தான், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான், உயிரா நாங்க நேசிக்கிறவங்க தான். விஜயையோ நாங்க லயோலா மணியோ அங்க திறந்திருந்த பல்லாயிரக்கணக்கான உறவுகளோ நமக்கு யாரும் எதுவும் சேதமாகல, பொது சொத்துக்கள் எதுவும் சேதமாகல, உடைக்கல, பிரச்சனை இல்ல, சேதமாகல, உடைக்கல. எல்லாருமே ஒழுங்கானவர்கள், கண்ணியமானவர்கள், எனக்கு மாற்று கருத்து இல்ல. சரி, அவ்வளவுதான். அப்போ ஆரம்பத்துல நீங்க உடைக்கிறாங்க, சேதப்படுத்துறாங்க, மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறாங்க. எந்த இடத்துல நாங்க மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறோம்? காவல்துறை எந்த வழியாக செல்ல வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த வழியாகத்தான் நாங்க சென்னோம். அன்பின் மிகுதியில் மக்கள் குடும்பமாக வராங்க. அதை எங்க தோழர்கள் நாங்கள் ஒழுங்குபடுத்தினோம். காவல்துறையும் அரசாங்கமும் என்ன செய்தது என்ற ஒரு கேள்வி நாங்க கேட்கிறோம்ல. அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா? அது குறித்து நீங்க பேசுங்க. இது ஒரு ஜனநாயக நாடுங்க. எல்லாருக்கும் உரிமைகள் இருக்கு. பேரணி நடத்துவதற்கு, வாக்கு சேகரிப்பதற்கு, மக்களை சந்திப்பதற்கு எல்லாருக்கும் அடிப்படை உரிமைகள் இருக்கு. அந்த அரசமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கு. அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாங்கள் செயல்படுறோம். அப்ப செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுக்கு இடையூறாக அரசும் காவல்துறையும் ஈடுபடுது. இது ஜனநாயக படுகொலை என்று அண்ணன் தனியாரசு அவர்கள் பேசுவாரா? நீங்க ஜனநாயகத்துக்காக போராடுற, மக்களின் உரிமைக்காக போராடுறீங்க. ஏன் இது குறித்து நீங்க பேசுங்களேன். ஏன் ஒரு வார்த்தை கூட நீங்க வாய் திறந்து பேச மாட்டேன்றீங்க? ஓகே, பேசுங்க. சொல்லுங்க சார். இல்லையா, இப்ப விஜய்க்கு மாநாட்டுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தா முதல் குரலை நாங்க கொடுத்திருப்போம். தடை மீறி கூட மாநாடு நடத்துறதுக்கு கூட நின்றுவோம். ஆனா காவல் மரணங்களை காவல் மரணங்கள் தொடர்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சிவானந்த சாலையில் நாங்கள் முன்னெடுத்த போது இந்த அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கலையே. நாங்க நீதிமன்றத்தில் சென்று தானே அனுமதியை பெற்று நாங்க போராட்டத்தை முன்னெடுத்தோம். அப்ப காவல்துறை அனுமதி கொடுக்காத போது அண்ணன் தனியாரசு அவர்கள் நீங்க பேசல. அப்ப நீங்க பேசிருக்கணும்ல. இது காவல்துறையினுடைய அடக்குமுறை, அரசினுடைய அடக்குமுறை, இப்படி செய்யக்கூடாது, இது ஒரு பாசிச நடவடிக்கை, சர்வதிகார நடவடிக்கை என்று ஏன் அண்ணன் தனியாரசு அவர்கள் நீங்க பேசல? அப்போ உங்களுடைய விமர்சனம் என்பது தாவேக்காக்கு எதிராக மட்டும்தான் இருக்குமா? அப்ப திமுக பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, தூய்மை பணியாளர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, மாணவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, செவிலியர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க, அரசு மருத்துவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. அது குறித்துலாம் அண்ணன் தனியாரசு அவர்கள் நீங்க பேசல. அதெல்லாம் அந்த விவாதங்கள் நேரத்துல தனியாரசு சார் அதெல்லாம் முன்வைத்தார். நான் இதுவரைக்கும் பேசி பார்த்தது இல்ல. அந்த விவாதம் பேசுறாரு. விவாதங்கள் வருகிற போது அதுக்கான கருத்துக்களை அவங்க பதிவு செய்தாங்க. நான் பார்த்தது இல்ல. எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துறாங்க, ரோட் ஷோ நடத்துறாங்க. பட் விஜய் மாநாடு என்கிற போதும் ரோட் ஷோங்கும் போதும் தானே இந்த பிரச்சனை வருது. ஏங்க, அதாவது அண்ணா அவர்களை போன்று, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போன்று நிகழ்காலத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். மக்களால் நேசிக்கப்படக்கூடிய, மக்களால் கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்கிறார்.
அப்போ எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு நிகழ்வை முன்னெடுக்கின்ற பொழுது லட்சோப-லட்சக்கணக்கான பேர் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறாங்க. 1 கோடியை தாண்டி கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கு. எதற்காக 1 கோடி பேரை தாண்டி கட்சியில் உறுப்பினராக சேர்றாங்க? அப்போ தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று விரும்புகிறாங்க. எங்கள் தலைவர் பிரைமரி ஃபோர்ஸாக வராரு, முதன்மை சக்தியாக வராரு. அப்போ எங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் களம் என்பது தாவேகாவிற்கும் திமுகவுக்கும் இடையே தான் அரசியல் போர் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இத்தனை வருஷமாக திமுக ஆண்டாங்க, அதிமுக ஆண்டாங்க, இனி ஒரு மாற்று சக்தி தமிழ்நாட்டில் ஆள வேண்டும் என்று மக்கள் உணர்ந்து மக்கள் தன்னியல்பாக வராங்க. விஜய் என்ன செய்திருக்கணும், வாரத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது. அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க, விஜயை பார்ப்பதற்கு வாரத்துல ஒரு நாள் தான் போக முடியும், இத்தனை நாள் தான் ஒட்டுமொத்த டூர் நாள். அப்ப நம்பர்ஸ் அதிகப்படுத்தினால் இந்த கூட்டம் குறையும். அப்போ இந்த மாதிரியான பதட்டமான சூழ்நிலை நம்ம குறைக்கலாம். இந்த 15 நாளைக்கே பர்மிஷன் இன்னும் கொடுக்கலங்க, போராடி தாங்க நாங்க பர்மிஷன். நீங்க வேணா பர்மிஷன் வாங்கி கொடுத்துட்டீங்களா? நாங்க 30 நாள் இல்லைங்க, 300 நாள் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தயாராக எங்கள் தலைவர் இருக்கிறாரு, எங்கள் கட்சி இருக்குது, எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்காங்க, எங்களுடைய தோழர்கள்லாம் இருக்கோம். நீங்கள் அனுமதி வாங்கி கொடுத்துருங்க. எங்கே அனுமதி கொடுக்குறாங்க? ஒரு நலத்திட்ட உதவிகள் பண்ண முடியல, ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் பண்ண முடியல, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போஸ்டர் வைக்க முடியல, எல்லா இடத்துலையும் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அவரே நடத்துறாரு. அந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட இந்த அழுத்தம் இல்ல, இந்த நெருக்கடி இல்ல. ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குன்னு நம்ம சொல்றோம். எங்களை தொகுதி வாரியாக ஏன் அனுமதிக்க மாட்டேன்றீங்க? மாவட்ட வாரியாக அனுமதிப்பதற்கு 20 நிமிஷத்துக்கு மேல கொடுத்திருக்கணும்ல. லிஸ்ட் நீங்களே ஒரு பிளான் பண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் எந்த சனிக்கிழமைகள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த திமுக காவல்துறை ஐயா நீங்க வந்து 15 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? கையாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? வாகனத்துக்கு மேல ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? கீழே இறங்கி யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ அவங்களுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்குறீங்க. ஆனால் எங்கள் தலைவருக்கு வாகனத்து மேலே ஏறக்கூடாது, கையாட்டக்கூடாது, 25 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் பேசக்கூடாது, பின்னாடி 5 வாகனம் தான் வரணும், முன்னாடி 5 வாகனம் தான் வரணுன்ற இந்த நிபந்தனையை தமிழக வெற்றி கழகத்துக்கு தானே நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. அதிமுகவுக்கு இருக்கா? பிஜேபிக்கு இருக்கிறா? இல்லை திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கு இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அப்போ தொடர்ந்து நெருக்கடிகளையும் ஒடுக்குமுறைகளையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக இந்த திமுக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கலங்க. நாங்கள் மக்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நேற்று பார்த்தீங்க, திருச்சி திணறியதா இல்லையா? 15 நிமிஷம் கடக்க வேண்டிய அந்த பயணம் என்பது 5 மணி நேரமாக ஆகுது. அப்போ மக்கள் தன்னியல்பாக வரவேற்கிறாங்க. எங்க தலைவரை வந்து இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க. ஒரு அரசு பெர்மிஷன் தராது அப்படிங்கறனால தான் சாட்டர்டே மட்டும் நீங்களா ஷெட்யூல் போட்டீங்களா, இல்ல அரசுகிட்ட கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிட்டு போட்டீங்களா? ஏங்க இந்த 15 நாளைக்கு இப்போ அடுத்த நான் உங்கள்ட்ட வந்துறேன். தனியார் சார் வரேன். இருங்க ஐயா, இருங்க ஐயா, பதறாதீங்க. நான் உங்களுக்கு வாய்ப்பு உங்களுக்கு தான் அதிகமா கொடுத்துட்டு இருக்கேன். என்ன பேச விடுங்க. நான் பேசுறேன். இருங்க, நான் கேட்டுட்டு வந்துறேன். இல்லண்ணா அண்ணா நீங்க வந்து அண்ணா இல்லண்ணா நீங்க வந்து அண்ணா தனியார் சார் என்ன பேச விடுங்கண்ணா. நீங்க தான் விவாதம் ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்கீங்களா? அவர் பேச பெர்மிஷன் வாங்கி கேக்குறாரு. இல்லண்ணா எங்களுடைய கூட்டத்தை பார்த்து நீங்க மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சல் இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுண்ணே. உங்களுடைய முகவரி இருந்தா அனுப்புங்க, வேணா நான் செலிசில் வேணா நான் வாங்கி அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்கண்ணா, நாங்க வந்து முறையான அனுமதிகள் தான் கேட்குறோம். காவல்துறை பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. இப்போ அடுத்த சனிக்கிழமை நாகப்பட்டினத்தில் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு. இன்று வரை அனுமதி கிடைக்கல. அப்போ ஒவ்வொரு முறையும் நாங்கள் போராடி 20 நாட்கள் 30 நாட்கள் கஷ்டப்பட்டு தான் அனுமதி பெற வேண்டியதா இருக்கு. அப்போ நாள்தோறும் பயணத்தை மேற்கொள்வதற்கு தலைவருக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா மக்களுக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட கூடாதுன்னு தலைவர் நினைக்கிறார். இல்ல மக்கள் பள்ளிகள் பாதிக்கப்படக்கூடாது, கல்லூரிகள் பாதிக்கப்படக்கூடாது. அதனால கிரவுட் புல்லிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறையும். தினம் வந்தாலும் கூட்டம் இருக்கும். இதே அளவுக்கு இப்ப திங்கக்கிழமை ஒரு மக்களை சந்திக்க இருங்க ஐயா, பேசவே விட மாட்டீங்க. இருங்கண்ணா, என் கருத்து பேசுனீங்க, பதறீங்க. நான் பேசுறேன், அவருக்கான நேரத்தை நான் திங்கக்கிழமை தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க டைம் கொடுக்குறேன் சார். பள்ளிகள் கல்லூரிகள் நடைபெற காலகட்டம். இப்ப சாயங்காலம் தலைவர் மக்களை சந்திக்க போகின்ற போது பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் அது ஒரு பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படும். அப்ப இதையெல்லாம் உணர்ந்துதான் வார விடுமுறை நாட்கள்ல தலைவர் அவர்கள் யாருக்கு எந்த இடையூறும் ஏற்படாமல் இந்த நிகழ்வை பண்ண வேண்டும் என்று அவர் அன்புலத்தோடு பண்றாரு. எங்க தலைவர் வந்து சட்டத்தை மீறி அனுமதி தரலையா, நான் திருச்சிக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. அப்ப அவர் ஒவ்வொரு முறையும் எல்லா கல்லூரியும் லீவா சார்? சட்டத்துக்கு சனிக்கிழமை எல்லா கல்லூரியும் லீவா? கல்லூரிகளுக்கு லீவ் இருக்கு, பள்ளிகளுக்கு லீவ் இருக்கு. எல்லா சனிக்கிழமையுமா? சண்டே தான் கம்பல்சரி. சனிக்கிழமை பல சனிக்கிழமைகளை விடுமுறையில தான் இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் உணர்ந்து தான் ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுடைய பரப்புரை இருக்குது. அதெல்லாம் உணர்ந்து தான் தலைவர் அவர்கள் செயல்படுறாங்க. மக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது, இந்த அரசுக்கு எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது, காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி ஏற்படக்கூடாது என்பதை உணர்ந்து தான் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தலைவர் செயல்படுறாரு. தலைவர் செயல்படுகிறார் என்பதற்காக தொடர்ந்து நீங்க பல அழுத்தங்களை முன்வைத்தீர்கள் என்றால், இவ்வளவு அடக்குமுறை செய்து கொண்டு இது சமூக நீதி மாடல், பெரியாரிய மாடல் என்று பேசுவது என்பது நகைப்பாவும் வேடிக்கையாகவும் இருக்கு. ஒவ்வொரு நிமிடம் தனியரசு சார் சொல்லுங்க.
ஐயா வேற ஒன்றும் இல்லை. இப்ப எதுக்கு வீக்கெண்டு சனி ஞாயிறு சாட்டர்டே சண்டேன்னு நடத்துறாருன்னா அன்னைக்கு தான் பள்ளி கல்லூரிகள் விடுமுறையா இருக்கும். இளைஞர்கள் மாணவர்கள் ரசிகர்கள் தன்னுடைய கூட்டத்துக்கு வந்து பார்ப்பதற்கு கூட்டத்துக்கு ஆட்களை சேர்ப்பதற்கு ஏதுவா இருக்குங்கிறதுக்காக. மதுரை மாநாடு வியாழக்கிழமை தானே நடந்துச்சு. மதுரை மாநாடு வியாழக்கிழமை தானே நடந்துச்சு. அங்க வந்து 15 லட்சத்தை கடந்த மக்கள் எப்படி வந்தாங்க சொல்லுங்க. நான் ஒண்ணும் தவறு சொல்லல இல்லையா. இப்ப நீங்க வந்து இப்ப விடுமுறை நாட்கள்ல இப்ப நம்ம எல்லாரும் எதுக்காக கூட்டம் நடத்தணும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா மதுரை மாநாடு விடுமுறை அவங்க பேசுற இல்ல அவர் எல்லா விவாதத்திலயும் இப்படிதான் இடைமறி வரேன். அதனால இது அவருக்கு நான் கொடுத்திருக்க டைம். ஆனா மதுரை மாநாடு விடுமுறை நாட்கள்ல நடந்துச்சுன்னா வேலை நாட்கள்ல நடந்துச்சுன்னா மதுரை மாநாடு மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் தான் சொல்றாங்க. வாழ்த்துக்களா சொல்லி முடிக்கட்டும். வாழ்த்துக்கள் சொல்லி முடிக்கட்டும். கேட்டதுக்கு பிறகுதான் அவரால் அதை பாராட்டவே முடியுது. அவர் மனமு வந்து பாராட்ட மாட்டார். பாராட்டிட்டார்ல. சரி சரி இப்ப வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய மொத்தமா அப்படியே ஜெராக்ஸ் இவருதான் பிரதான எதிர்கட்சிங்கிறாரு. எங்க லெவல பண்ணி இல்ல நாங்க பிரைமரி போர்ஸ் முதன்மை கட்சின்னு சொல்லிட்டாரு. இப்பவும் எடப்பாடி தரப்புல இருந்து விஜய் குறித்து எந்த கருத்து சொல்லாம எடப்பாடியினுடைய பிரதிநிதியா இருக்கிற நாச்சியார் ஜோதி அம்மாவுமே அமைதியா இருந்தா அப்ப விஜயனுடைய இவர்களே விஜயை வளர்த்து விஜய்க்கு இவர்களே இரட்டைகளை வாழ்ந்து மடைமாற்றி போக்கு இருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய இந்த காப்புக்கு தனியார் சார் நீங்க இன்னொரு கேள்வியை உடன் தொடங்குறீங்க. சரி நாச்சியார். அவர் சொல்லும் போது ஒரு விஷயத்த சொன்னாரு வந்து எங்களுக்கு வந்து ஆளும் கட்சி இவ்வளவு தூரம் வந்து அழுத்தம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு. ஒரு ஆளும் கட்சி அழுத்தம் தருகிறது என்றால் எதிரணியில் இருப்பவர்கள் என்ன செய்யணும்? எதுக்கு இந்த நீதிமன்றம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ ஜனநாயக ரீதியாக எனக்கு 25 நிமிஷம் நீங்கள் பேச கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் ஒரு கட்டளை எனக்கு பிறப்பித்தால் அதை நாங்கள் செயல்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் போகிறது தான் நியாயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டவன் எல்லாரையும் என்னோட வீட்டுக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு அந்த தலைவர் இன்னைக்கு அவர் வந்து நடிகர் கம் தலைவராக மாறிட்டு இருக்கார் இல்லையா. அந்த அப்ரோச்சில் என்ன ஆகுனீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல நீங்கள் அந்த பாயிண்ட்டை சரியாக தொட்டிங்க. என்னன்னா ரெகுலராக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் மக்கள்கிட்ட போயிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த அடிச்சு பிடிச்சி வர்றதுக்கான அந்த அபாயம் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஜனநாயகத்தில். அதாவது இதில் தம்பி சொன்னார் இந்த மாதிரி சாட்டர்டேனா பள்ளி கல்லூரி விடுமுறை அப்படின்னு. அது நல்ல பாயிண்ட்டு. ஆனால் இதுக்கு என்ன பண்ணலான்னா பல கல்லூரி வந்து நான் சனிக்கிழமை இருக்கு நான் பள்ளிகளும் இருக்கு. இல்லை ஒரு நிமிஷம் செகண்ட் சாட்டர்டேவா இவர் போனாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அது